ஹே காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் கொல்லமுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அதாவது கேரளாவில் இருக்கிற கொல்லமுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 17th May அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. ஈவினிங் 6:30 வந்து எங்களுக்கு ட்ரெயின். அதனால் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எங்களுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி. நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் தான் இருக்கோம். ஸோ பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே பிள்ளையாருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஜங்ஷனுக்கும் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான். வண்டியில் போனால் ஒரு 5 to 8 to 10 minutesக்குள்ளே போயிடலாம். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெதர் வந்து என்ன சொல்கிறது, நல்லா மூடம் போட்டிருந்துச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஒரு காமெடி என்ன அப்படின்னா, 6:30 என்னமோ ட்ரெயினு. என் ஹஸ்பண்ட் என்னை 5 o'clock கிளப்பி வச்சு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மொக்க போட்டுட்டு இருந்தார். நான் vlogக்கு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெதர். ஸோ அங்கே போய் ஒரு திணையை பார்த்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா லக்கேஜு, இதில் மிக்சி கிரைண்டர் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குதுங்க. வித் என் ஹஸ்பண்ட். ஸோ ஃபைனலி நாங்கள் மார்னிங் 3 to 3:15 அரௌண்ட் வந்து நாங்கள் கொல்லம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் யாரெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா, நானே என் ஹஸ்பண்ட் அண்ட் என் ஹஸ்பண்டுடைய பார்ட்னர், என்னுடைய அண்ணா அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களுடைய பிரதர், இவங்கெல்லாம் வந்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் யார் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா சொன்னால என் ஹஸ்பண்டோட பார்ட்னர், அவங்களுடைய ஓன் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க கொல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் போய் தங்கியிருந்தோம். அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ரிப் ஃபுல்லாமே. ஸோ பின்னாடி பால்கனி சைட் பார்த்தீங்கன்னா, அங்கே கோயிலா இல்லை இன்னொரு வீடு இருக்கான்னு தெரியல, பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயுமே க்ரீனிஷாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம். எங்கே அப்படின்னா, பத்மநாப சுவாமி கோயில், அது திருவனந்தபுரத்தில் இருக்குது. பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தான் போகணும்னு பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி கிளம்பி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அழகாக தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுமே பார்த்திங்கன்னா வெளியவே முடிச்சிட்டோம். அன்றைக்கி டேயை பார்த்திங்கன்னா ரொம்ப டிவோஷ்னலாக செம்மையாக போச்சு. The next day. அடுத்த நாள் என்ன பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் நாங்கள் வெளியே போனோம். எங்கன்னா கொல்லம், அதாவது அக்காவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியே ஒரு அழகாக கொல்லம் பீச் இருக்குது. அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அக்காவோட பாப்பா, அவள் நல்லாவே வந்து சுட்டித்தனமாக இருப்பாள். அவள் பேர் பார்த்தீங்கன்னா பிரகல்யா. நான் கண்டிப்பாக அவளை மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எங்களுடைய vlogன்னு மட்டும் இல்லை, எங்களுடைய ஃபுல் ஜேர்னியை ஹாப்பியாக ரொம்ப ஒரு சுட்டித்தனமாக போனதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரகல்யா தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டோம். நைட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி ஒரு இடத்துக்கு, முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போனோம். எஸ் ரைட், நாங்கள் போனது வந்து வர்க்கலா பீச் தாங்க. செம்மையான பீச்சுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கேரளா போனீங்க, ட்ரிவண்டம் போகிறீங்க இல்லை கொல்லம் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வர்க்கலா போங்க. ரொம்ப ரொம்ப அழகான கடற்கரை. அங்கே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அன்றைக்கி அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டியூஸ்டே ஈவினிங், அதாவது எங்களுக்கு 9:30க்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ கிளம்பி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். பட் இந்த ட்ரிப் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. என்னால் வந்து நிறைய விஷயத்த கவர் பண்ண முடியல, பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து vlog பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் எங்கேயாவது வெளியே போனேன் அப்படின்னா ப்ராப்பராக நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிப் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். தென் நாங்கள் இந்த ட்ரிப்பில் எடுத்த சில ஃபோட்டோஸை நான் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் வாட்ச் இட். தேங்க்யூ.